அழகு சுவாதி, அண்ணன் இருக்கல, இம்மிடியா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அப்பா அப்பா அப்பா, இத வந்துட்டப்பா. ஏன் கத்துற? ஏன் என்னாச்சு? தினேஷ் ஆபீஸ்ல திவ்யா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலப்பா. அவன் நேத்து நைட் மர்டர் ஆயிட்டாலாம். தினேஷ் கொலை பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான் நேத்து நைட் பா. என்னப்பா என்னெல்லாம சொல்ற நீ? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போனதான் எல்லாமே தெரியும். என்னடா இது? அம்மா அம்மா. என்னப்பா? என்ன அம்மா, தினேஷ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண திவ்யாவை கொலை பண்ணிட்டாங்களா? தினேஷ் தான் கொலை பண்ணான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கம்மா. அனி, திவ்யாவை கொலை பண்ணிட்டாங்களா? தினேஷ் தான் கொலை பண்ணான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறப்பா. இரு, நானும் வரேன். எப்படியா தினேஷ் வெளியே கொண்டு வந்தானோ போய் லாயர் கூட்டு போலாம். சரிப்பா. கமலா, என்னங்க? என்ன இது? ஏன் இப்படி இல்ல? அவதான் எனக்கு போன் பண்ணா. நான் என்ன விஷயம் கேட்க போனேன். அங்க போனா அவ செத்து கிடந்தா. திவ்யாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கிறதுக்குள்ள பக்கத்து பில்டிங்ல இருக்கிற எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. நான் திவ்யாவை கொலை பண்ணலன்னு சொன்னேன். ஆனா அவங்க நம்பாம போலீஸை கூப்பிட்டாங்கம்மா. ஐயோ, என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் தேவையெல்லாம் மாட்டிக்கிட்டீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா நான் எதுவும் பண்ணலமா. நான் போறதுக்கு முன்னாடி யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அத நான் நம்புறேன். அம்மா, என்னது இது? போலீஸ் ஸ்டேஷன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அம்மா நீ போ. ஸ்வாதி போ. தினேஷை காப்பாத்த நான் வந்திருக்கேன். வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி என்ன பண்ணுமோ பண்ணி ஒரு ஜாமீன் எடுத்தலாம். என்ன தினேஷ் இதெல்லாம்? நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. எனக்கு தெரியாது. பின்ன எப்படி ஒண்ணு இன்னும் பண்ணாங்க? தெரியல மாமா. ஏதோ சதி நடந்திருக்கு. சரி சரி, அப்புறம் பேசிக்குவோம். இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வரேன். தைரியமா இரு. என்ன சொல்றாரு? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணுமா? நாம இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுவோம். ஹலோ இன்ஸ்பெக்டர். வாங்க. ஹீஸ் மிஸ்டர் ஆர்கே. ஹலோ வக்கீல் சார். எத்தனை லட்சத்துக்கு வேணா நான் ஜாமீன் கொடுக்க தயார்னு சொல்லுங்க. சாரி சார், நீங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்க மருமகனை ஜாமீன்ல எடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் விடுமுறைங்கிறது வக்கீலுக்கே தெரியுமே. ஆர்கே சார், தனிப்பட்ட முறையில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் உங்க மருமகனுக்கு ஜாமீன் கிடைக்காது. ஏன்னா நிறைய சாட்சிகள் அவருக்கு எதிராக இருக்கு. கொலை குற்றத்திற்கான ஆதாரங்கள் வேற அவருக்கு எதிராகவே இருக்கு. நாங்க இப்ப உங்க மருமகனை மாஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் கூட்டு போறோம். சார், ஒரு ரிக்வெஸ்ட். ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் என் மருமகனை அடிச்சு உதச்சு எதுவும் பண்ணிடாதீங்க சார். கவலைப்படாதீங்க சார். யாரை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கும் தெரியும். 501 சார், தினேஷை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க சார், போலாம். ஸ்வாதி, தைரியமா அவரை கூட்டிட்டு நீ தைரியமா அப்ப அவரை கூட்டிட்டு போறாங்கப்பா.
மாமா இந்த மீட்டிங்க்கு கண்டிப்பா ரோகிணியை கூட்டிட்டு வர சொன்னனே. நான் என்ன பண்ண முடியும்? சாந்தி என் உடன்பிறவா சகோதரி. அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டா. அக்கா சரிக்கா, சீக்கிரம் அந்த ஃபைல் முடிங்க, அப்பதானே எங்க கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். மாமா வெளி கம்பெனி ஃபைல் நம்ம பார்க்கணும்னா சாதாரணமா என்ன சார்ஜ் பண்ணுவோம்? யூசுவலா இந்த வேலையை வெளியே கொடுத்தோம்னா 1 ஹவருக்கு 10,000 சார்ஜ் பண்ணலாம். அப்போ ஒரு நாள் முழுசா கணக்கு பாத்தீங்கன்னா கடையை எழுதி கொடுக்க வேண்டியதா? சார்ஜ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்போ உங்க எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும். பால் தீந்து போயிடுச்சு. இப்போ அதை போய் யார் வாங்கிட்டு வருவா? நாராயணன் தான் அவன் போய் வாங்கிட்டு வருவான். அம்மா இப்போ நாராயணன் நம்ம கம்பெனியோட கேஷியர். இந்த வேலையில அவர் வாங்க கூடாது. அவன் உங்களுக்கு கேஷியரா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு புள்ள மாதிரி தான். சார் சார், என்ன நாராயணா? நான் என்ன சொல்றது? என்னென்னவோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. விஷயத்தை சொல்லு நாராயணா. நம்ம தினேஷ் ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்களே திவ்யாங்கிற பொண்ணு. ஆமா, அவளுக்கு என்ன? அவ செத்துட்டா. என்னது? திவ்யா இறந்துட்டாளா? என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் இல்ல சடனா? இல்லைங்க, திவ்யா கொலை செய்யப்பட்டதா போலீஸ் கேஸ் புக் பண்ணிருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு. யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியலையே. அதுக்கு நீ இப்படி பதட்டமா இருக்க? காரணம் இருக்குமா? அந்த திவ்யாவை கொலை செஞ்சதே நம்ம தினேஷ் ஐயாதான்னு போலீஸ் இப்ப அவர் கைது பண்ணிருக்காங்க. இல்லக்கா, தினேஷ் கொலை பண்ற அளவுக்குலாம் சேச்சே, கொஞ்சம் முன்கோம் வரும் அவ்வளவுதான். ஆனா இந்த அளவுக்குலாம் அவன் கண்டிப்பா இதுல வேற ஏதோ சதி இருக்கு. அக்கா, நானும் அப்பாவும் உடனே ஸ்டேஷன் போறோம். தினேஷை காப்பாத்தியே ஆகணும். அர்ஜுன், தினேஷை பார்த்து பேசு. என்ன நடந்ததுன்னு முதல்ல விசாரி. பொறுமையா நடந்துக்கோ. பாவம் சுவாதி முழுகாம வேற இருக்கா. அவன் மனசு என்ன வேதனைப்படும். சரிக்கா, வாங்க போலாம். மாமா, சாந்தி, ஏன் சுவாதிக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வருது? அவ வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா? இந்த தினேஷால அவளுக்கு சந்தோஷமே கிடையாதா? ஐயோ மாமா, தினேஷ் கொலை செய்யற அளவுக்குலாம் போக மாட்டான். நீங்க இதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா முடியும். நான் எந்த தப்பும் செய்யல. எனக்கும் திவ்யா கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் நீ சொல்லணுமா தினேஷ்? நீ கொலை பண்ற அளவுக்கு போறவன் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யாரோ செஞ்ச தப்பு அனாவசியமா உன் பேர்ல விழுந்திருக்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராக இருந்ததுனால நீ மாட்டிக்கிட்ட. தெரியல, என்னை சுத்தி ஏதோ ஒரு சதி நடக்கிற மாதிரி இருக்கு. திவ்யா என்னை ஏமாத்திட்டா. உண்மைதான், நான் அவன் மேல கோவப்பட்டேன். ஆனா சத்தியமா நான் கொலை செய்யல. நான் நிரபராதின்னு எவ்வளவோ போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியும் அவங்க என் பேச்சை நம்பல. நீ எதுவும் பேச வேண்டாம் தினேஷ். ஒரு நல்ல லாயரை உனக்காக அட்வொகேட் பண்ண சொல்லுவோம். மாமா கூட ஒரு பெரிய கிரிமினல் லாயரோட வந்தாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் எனக்கு எதிராக சாட்சியங்கள் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தவிர சனி ஞாயிறு வெயில எடுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாரு.
தினேஷ், நீ தைரியமா இரு, மனசை தளர விடாத. மாமா உன்னை வெளியில கொண்டு வர எப்படியும் எல்லா முயற்சியும் பண்ணுவாரு. ஆனா உன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட நல்லா இருக்கும். அந்த திவ்யாவை பத்தி, அவளோட பேக்ரவுண்ட் பத்தி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில். திவ்யாவுக்கும் அந்த கந்து வட்டிக்காரனுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அர்ஜுன், சுவாதி இப்போ மாமா வீட்டில் தான் இருக்கா. அவகிட்ட கேட்டா எல்லா டீட்டெயில்ஸும் கிளியரா சொல்லுவா. ஆ ஆ சரி, நான் பேசிக்கிறேன். அப்ப நான் வரேன் தினேஷ். ம். அர்ஜுன், உன்னை நான் எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த சூழ்நிலை என்னை பார்க்க வந்திருக்கியே, அது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. ப்ளீஸ் அர்ஜுன், சுவாதி கிட்ட பேசு. அது மட்டும் இல்லாம சுவாதி அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்க. கவலைப்படாத தினேஷ், நாங்கள் எல்லாரும் என்றைக்குமே உன் பக்கம்தான் இருப்போம். நீ இதை நினைச்சு ஒன்றும் வருத்தப்படாத. ம். தினேஷ், நீ தப்பு பண்ணலன்னு உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். தைரியமா வில் டேக் கேர் ஆஃப் தி சிச்சுவேஷன். வா அர்ஜுன். அர்ஜுன், நீ சுவாதி கிட்ட பேசு. அவகிட்ட பேசினா நிச்சயம் ஏதாவது விவரம் தெரியும். சரிப்பா, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். இது போலீஸ் விவகாரம். ஏதாவது ஆதாரம் கிடைச்சா அதை போலீஸ்கிட்ட சொல்லு. வழக்கம் போல நீயே ஏதாவது நடவடிக்கை இறங்கிடாது. சரிப்பா. வா போலாம். ஸ்வாதி, என்னம்மா இது? சின்ன குழந்தையாட்டம் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அழாதம்மா, சொன்ன கேளு. ஏமா இப்படி அழுது உடம்ப கெடுத்துக்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஸ்வாதி, அழாதம்மா. நீ இப்படி அழுதா எங்களுக்கு வருத்தமா இருக்கும்லம்மா. ஸ்வாதி, சொன்னா கேளுமா. அழாதம்மா. கடவுள் ஏன் தான் நம்ம குடும்பத்தை எப்படி வாட்டி வதைக்கிறாரே தெரியல. என்னைக்குதான் நமக்கு விடிவு காலம் வருமோ? அவரை லாக்கப்ல பார்த்த உடனே என் மனசே வெடிச்சிடும் போல இருந்துச்சுமா. இன்னும் 2 நாளைக்கு அவர் இங்க எப்படி இருக்க போறாரோ, என்ன வேதனை பட போறாரோ என்னால தாங்க முடியலம்மா. என் குழந்தைகளை சந்தோஷப்படுத்த நான் என்னெல்லாம பண்ணேன். கடைசியில அதுகளும் சந்தோஷமா இல்ல, நானும் சந்தோஷமா இல்ல. எல்லாரையும் அனுசரிச்சு போறவ ஸ்வாதி, இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கடவுளே, என்னக்கா பண்றது? விதி மீறி யாரால என்ன பண்ண முடியும்? மாமா நல்ல வக்கீல தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. இடையில இந்த சனி ஞாயிறு வரலன்னா தினேஷ் நேரம் ஜெயிலியா இருப்பான். கார்த்திக், நீ அந்த வக்கீல் கூடவே இருந்து அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணி சீக்கிரமா தினேஷ் வெளியில கொண்டு வர வழியை பாருப்பா. அண்ணே, இது சாத்தியம் இல்லை. நீ சாட்சியங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வக்கீல் எவ்வளவு முயற்சி செஞ்சும் முடியல. நீ அந்த கொலைகாரன் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். நீ அண்ணே, நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. என் புருஷன் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க தீவிர முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு காரியத்துல இறங்கினார்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு. அனிதா, ஸ்வாதி, அழாதம்மா. உன் புருஷன் கண்டிப்பா ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு. அக்கா, அக்கா தங்கச்சினா சண்டை போடுறதுக்கு மட்டும்தானா? ஏதாவது ஒரு கஷ்டம்னா
அதுல நாமளும் பங்கெடுத்துக்கணும்னு என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு. ஆமாமா, என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் மாதிரி வருமா? அவர் எப்பவுமே நியாயத்தை தான் பேசுவாரு, செய்வாரு. அவரு கவனம் பூரா இப்ப தினேஷ் வெளியே கொண்டு வரதுல தான் இருக்கு. அதை விட இந்த விஷயத்துல யாரையோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிக்க தான் போறாரு. இது நிச்சயமா யாரோட சதி வேலையா தான் இருக்கும். நீ சொல்றதெல்லாம் நடக்குமா அனிதா? நிச்சயமா நடக்கும் சுவாதி. உண்மையான குற்றவாளி சீக்கிரத்துல பிடிபடுவான். உன் புருஷனுக்கு விடுதலை கிடைச்சிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ இப்போ வாயும் வயிறுமா இருக்க. நீ இப்போ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நீ யாரு? ஆர்கியோட பொண்ணு. தைரியமா இரு சுவாதி. என் சொத்தே போனாலும் பரவாயில்ல, தினேஷ் நான் காப்பாத்துறேன். பாவி புள்ள, இப்படி ஒருத்தன் என் வயித்துல பிறந்தானே. அழாதுமா. முதல்ல எனக்கு அவன் மேல கோவம் வருது, இப்போ அடங்கி போச்சு. எப்படி அவனை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துற, கவலைப்படாது. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேணா நீ இப்ப யாரும் காஃபி குடுக்கிற மூட்ல இல்ல. நீங்க வேணும்னா சுவாதி தைரியமா இருமா. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம குடும்பத்தை பாழாக்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அந்த கடவுள் நிச்சயமா தண்டிப்பாரு. அனிதா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு கப் காஃபி குடுக்கறியா? சரி அண்ணி. அனிதா, காஃபி கேட்டது நான். அண்ணி, சுவாதி காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கா. முதல்ல அவ சாப்பிட்டோம், அப்புறம் உங்களுக்கு தரேன். சுவாதி, சுவாதி, என்னம்மா காஃபி குடி. வேண்டாங்கா, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. ஒரு காஃபி அது குடி. சீக்கிரம் பொடி, கை சுடுது. என்னக்கா இவ்ளோ சூடு? உன் கை சூடு தாங்காதே. என் கைக்கு ஒண்ணு ஆகல, நீ முதல்ல காஃபி குடி. பாசம் பொங்குது. நீயும் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். பரவாயில்ல. இந்தக்கா, நீ குடி.